வணக்கம் எல்லாருக்கும். என் பேரு கிஷோர். வெல்கம் டு கிஷோர் டாக்ஸ். ஜனநாயக கடமை செய்ய இன்னும் 4 மாசம்தான் இருக்கு. இந்த 4 மாச தேர்தலுக்குள்ள நிறைய புதியவர்கள் பழையவர்கள் பலர் எல்லாருக்கும் என்னோட வாழ்த்துக்கள். ஈரோடில் மொத்தம் 8 தொகுதிகள். அதில் ஒரு தொகுதி மொடக்குறிச்சி. பொதுவா ஒரு தொகுதில ஜெயிக்கணும்னா அந்த தொகுதியோட நிலவரம், அந்த மக்களோட தேவை என்னன்னு தெரிஞ்சிதான் அந்த எலெக்ஷன் கேண்டிடேட் தன்னோட வாக்குறுதியை சொல்லுவார். ஆனா 1996ல நடந்த கதையே வேறு. எத்தனையோ முறை விவசாயிகள் தங்களோட 33 கோரிக்கையை அரசாங்கத்திடம் கொடுக்க, அதற்கு செவிசாய்க்கப்படவில்லை என்ற காரண கோபத்தினால் தாங்களே தங்கள் தொகுதி வேட்பாளரா களம் இறங்கிட்டாங்க. அப்படி களம் இறக்கப்பட்டவர்கள் 1033 வேட்பாளர்கள். இது இந்திய அரசாங்கத்திற்கு மட்டும் இல்லாம இந்த தேர்தல் ஆணையத்திற்கும் ஒரு திருப்பு முனையா அமைந்தது. 1996ஆம் ஆண்டு தமிழ்நாட்டிற்கான சட்டமன்ற தேர்தல் நடைபெற்றது. அந்த தேர்தலில் மொத்த இந்தியா முழுவதும் பேசுபொருளானது மோடக்குறிச்சி சட்டமன்ற தொகுதி. ஈரோடு மாவட்டத்தில் உள்ள இந்த தொகுதியில் லட்சக்கணக்கான விவசாயிகள் உள்ளனர். இவர்கள் பல்வேறு கோரிக்கைகளை தொடர்ந்து முன்வைத்து வந்த நிலையில் அப்போதைய அரசு செவி சாய்க்கவில்லை என்று கூறப்படுகிறது. 1033 வேட்பாளர்கள். இதன் காரணமாக தங்களது எதிர்ப்பை பதிவு செய்யும் விதமாகவும் நாடு முழுவதும் கவனம் ஈர்க்கும் விதமாகவும் அந்த தேர்தலில் விவசாயிகளே களம் இறங்க முடிவு செய்தனர். அப்படி 1996ஆம் ஆண்டு மே 2ஆம் தேதி நடந்த அந்த தேர்தலில் விவசாயிகளும் தேர்தல் களத்தில் இறங்க மொத்தம் 1033 வேட்பாளர்கள் மோடக்குறிச்சி தேர்தலில் போட்டியிட்டனர். இது மொத்த நாட்டையுமே திரும்பி பார்க்க வைத்தது. இதில் 1005 வேட்பாளர்கள் ஆண்கள், 28 வேட்பாளர்கள் பெண்கள். இதனால் தேர்தல் ஆணையம் திக்குமுக்காடிப் போனது. இதையடுத்து இந்த மோடக்குறிச்சி தொகுதிக்கு மட்டும் சட்டமன்ற தேர்தலை நடத்த சிறப்புக் குழுவை தேர்தல் ஆணையம் நியமித்தது. அந்த குழு தேர்தல் தேதியை மே 2ஆம் தேதியில் இருந்து ஜூன் 1ஆம் தேதிக்கு மாற்றினர். வழக்கமாக ஒரு தொகுதியில் குறைந்தது 5 முதல் அதிகபட்சம் 30 வேட்பாளர்கள் வரை போட்டியிடுவார்கள். 1996ஆம் ஆண்டு மின்னணு வாக்குப்பதிவு இயந்திரங்கள் நடைமுறைப்படுத்தப்படாத காலம் என்பதால் மோடக்குறிச்சி தொகுதி வேட்பாளர்கள் யார், அவர்களின் சின்னங்கள் என்னென்ன என்பதை அறிந்து கொள்வதற்காக தனியாக வாக்குப்பதிவு புத்தகமே அச்சிடப்பட்டு வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டது. மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அந்த தேர்தலில் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் வாக்களித்தனர். அந்த தேர்தலில் திமுக சார்பில் போட்டியிட்ட சுப்புலட்சுமி ஜெகதீசன் 64,436 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்று எம்எல்ஏவாக பொறுப்பேற்றார். இந்த தேர்தலில் 88 வேட்பாளர்கள் ஒரு ஓட்டுகூட பெறவில்லை. 158 வேட்பாளர்கள் ஒரு ஓட்டு மட்டுமே பெற்றனர். இந்த தேர்தல் ஆணையத்திற்கு பல்வேறு நடைமுறை சிக்கல்களை ஏற்படுத்திய தேர்தல் என்பதால் தேர்தல் ஆணையம் இந்த தேர்தலுக்கு பின்பு பல்வேறு கிடுக்குப்பிடிகளை மேற்கொள்ளத் தொடங்கியது. அதாவது சட்டமன்ற தேர்தலில் வேட்பாளருக்கான டெபாசிட் தொகையாக ரூ.25,000 இருந்து ரூ.10,000 உயர்த்தியது. ஆதிதிராவிட பழங்குடியின வேட்பாளர்களுக்கு ரூ.5,000 உயர்த்தினர். மக்களவைத் தேர்தலில் டெபாசிட் தொகையாக ரூ.500 இருந்து ரூ.25,000 உயர்த்தப்பட்டது. ஆதிதிராவிட பழங்குடியின வேட்பாளர்களுக்கு ரூ.12,500 ஆகஸ்ட் உயர்த்தப்பட்டது. இந்தியாவையே திரும்பி பார்க்க வைக்க இந்த தேர்தல் நாட்டின் தேர்தல் விதிகளிலும் பல்வேறு மாற்றங்கள் ஏற்பட வித்திட்டது. வாக்குச்சீட்டு தோட்டாவை விட வலிமையானது. மாற்றம் நம் ஜனநாயகம்.